பத்திரிகையாளர் ரித்விக் அமைதியை தேடி கரைநகர் என்ற சிறிய கடற்கரை நகரத்துக்கு மாற்றமானார். அவர் கடலோரத்தில் உள்ள பழைய ஆங்கில பங்களாவை வாடகைக்கு எடுத்தார். இரவு 2:37 மணிக்கு அவர் விழித்தார். மெல்லிய ட்ரிப் ட்ரிப் என்ற ஒலி கேட்டது. குளியலறையில் இருந்து என நினைத்தார். ஆனால் தரை உலர்ந்திருந்தது. அவர் மேலே பார்த்தபோது ஒலி நிறுத்தப்பட்டது. அடுத்த காலை சுவரின் மேல் மூலையில் சிவப்பு கோடு ஒன்று இருந்தது. அதை பழைய குழாயில் இருந்து வரும் பட்டு என நினைத்தார். அவர் லேப்டாப்பை அமைத்து எழுதத் தொடங்கினார். நள்ளிரவு சமயத்தில் பின்னால் யாரோ நடப்பது போல உணர்ந்தார். திரும்பி பார்த்தார். யாரும் இல்லை. அடுத்த காலை மேசை அருகில் உள்ள சுவரில் சிவப்பு கைரேகை ஒன்று தெரிந்தது. இன்னும் ஈரமாக இருந்தது. அதன் மேல் ஒரு மங்கலான முகவடிவம் போல வரைபடம். பிள்ளைகள் விளையாடி வந்திருப்பாங்க என்று எண்ணி அவர் ஒரு இயக்க கேமராவை அந்த சுவரை நோக்கி வைத்தார். இரவு 12 மணிக்கு கேமரா பீப் செய்தது. அவர் விரைவாக எழுந்து பதிவு பார்த்தார். யாரும் இல்லை என தெரிந்தது. ஆனால் வீடியோவில் சிவப்பு வரி மெதுவாக மேலே பரவியது. அதை அதிகப்படுத்தி பார்த்தபோது ஒரு பெண் உருவம் தனது கைகளால் சுவரில் ஏதோ தீட்டுவது போல இருந்தது. ஆனால் நிஜத்தில் யாரும் இல்லை. அவர் திரும்பி பார்த்தார். சுவர் சுத்தமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஈர பெயிண்ட் வாசனை அரை முழுக்க பரவியது. மெல்லிய தட்டல் ஒலி சுவரில் இருந்து 3 முறை. அவர் மெதுவாக கேட்டார். யார்? பதில் இல்லை. ஆனால் சுவரில் மெதுவாக எழுத்துக்கள் தோன்றின. சிவப்பில். என் உடலை ஏன் நகர்த்தினாய்? அவர் பயந்து பின்னோக்கி விழுந்தார். குளியலறை கண்ணாடியில் மூச்சால் மூடப்பட்டிருந்த இடத்தில் அதே வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. என் உடலை ஏன் நகர்த்தினாய்? அவர் போலீசுக்கு அழைத்தார். அவர்கள் தேடிய போது மேசை அருகிலுள்ள தரை மரத்தடியில் ஒரு பெட்டி. அதில் ஈரமான வெள்ளை துணியில் சுற்றப்பட்டு சிவப்பு நூலால் கட்டப்பட்டிருந்தது. அதை திறந்தனர். ஒரு தாடை எலும்பு, சில பற்கள் மற்றும் ஒரு குழந்தையின் கை வளையல். அந்த வீடு 1921 காணாமல் போன ஆங்கில ஓவியர் மரியன் ஹட்டனுக்கு சொந்தமானது. அவரும் அவருடைய மகளும் காணாமல் போனார்கள். கணவன் கூறினார், அவர்கள் லண்டனுக்கு போயிட்டாங்க. ஆனால் அவர் திடீரென நாடு விட்டு மறைந்தார். போலீஸ், இது பழைய ஈயம் கலந்த பைண்ட் தான், ரத்தம் அல்ல என்றனர். ஆனால் அந்த இரவு ரித்விக் தூங்கவில்லை. அவர் சுவற்றை மீண்டும் வெண்மையாக்க முயன்றார். ஆனால் எவ்வளவு பூசினாலும் சிவப்பு வெளிப்பட்டது. அது மேலும் ஆழமாக உயிருள்ளது போல பரவியது. அடுத்த காலை முழு சுவரும் சிவப்பு ஒளியில் மினுக்கியது. 2 நாட்களுக்கு பிறகு காவலர் ரித்விக்கின் உடலை கண்டார். அவர் சுவரின் அருகிலுள்ள கம்பியில் தூக்கிட்டிருந்தார். அவரது மொபைலில் கடைசி வீடியோ அவர் அழுதபடி சுவரில் தீட்டிக் கொண்டிருந்தார். அவள் என்னை நிறுத்த விட மாட்டாள். அவள் முகத்தை திரும்ப கேட்கிறாள் என்றார். பின்னால் சுவர். ஒரு பெண் குழந்தையை தழுவிய ஓவியம். அது முழுவதும் உலர்ந்த இரத்தத்தால் தீட்டப்பட்டது. அவரது உடலை எடுத்துச் சென்ற போது சுவர் சுத்தமாக இருந்தது. ஆனால் புதிய வாடகையாளர் கூறினார், ஒவ்வொரு காலை சுவரை வேறு நிறத்தில் பூசினாலும் நள்ளிரவுக்குள் அது மீண்டும் சிவப்பாக மாறும்.